8 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. உடைச்சது உடைக்காதது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணிக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசியை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு அதையும் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே மாற்றி ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே திரும்பவும் ஒரு கடாய்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்கிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துருக்கீங்க. நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வீக்லி 2 டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாங்க. குழந்தைங்களோட கை கால் எலும்பிற்கு அதிக ஸ்ட்ரென்த் தரக்கூடிய கஞ்சிங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.